வீடியோவில் பாஸ்கீனா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். எதுக்கு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை செக்யூர்டாக சைன்இன் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்கீயை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நம்மளுக்கு பாஸ்வேர்டுக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம ஃபோனில் சைன்இன் பண்ணியிருக்கிறது வந்து லேப்டாப்லேயோ ப்ரௌசர் சிஸ்டமில் நம்ம கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணணுன்னா நம்ம இந்த பாஸ்கீ மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஃபோனில் அந்த கூகுள் அக்கௌண்ட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கணும். அதன் மூலிமா தான் நம்ம வந்து இந்த பாஸ்கீயை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம புதுசாக லேப்டாப் வாங்கியிருந்தோன்னா நம்ம அதில் சைன்இன் பண்ணிக்கிறலாம் நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருந்தாலுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாஸ்கீ க்ரியேட் பண்ணிக்கிறணும் கூகுள் அக்கௌண்ட் மூலிமா. அதுக்கு நம்ம myAccount.google.com/signin-option/passkys இதில் வந்து நம்ம சைன்இன் பண்ணியிருக்கணும். நம்ம ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பாஸ்கின்னு சொல்லிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறணும். இந்த பாஸ்கி எதுலலாம் ஒர்க் ஆகாதுன்றதை சொல்லிடுறேன். நம்ம டிவைஸோடைய ஓஎஸ் வந்து அப் டு டேட்டாக இருக்கணும். அப் டு டேட்டாக இருந்ததுன்னா ஒர்க் ஆகும். ஃபோனுடைய ஸ்க்ரீன் லாக்கும் ப்ளூடூத்தும் எனேபிளாக இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸில் வந்து. இந்த பாஸ்கி கூகுள் அக்கௌண்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ், ஸ்க்ரீன் லாக் இதை வந்து யூஸ் பண்ணும். பாஸ்கி வந்து எப்படி பாஸ்வேர்ட் மேனேஜரில் ஸ்டோர் பண்ணுதோ அதே மாதிரி இதையும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். இதுதான் பாஸ்கியை எனேபிள் பண்ணுறது நம்ம டிவைஸில். எப்படி அந்த பாஸ்கியை யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரௌசரில் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து யூடியூப்பில் வந்து சைன்இன் வச்சுருக்கேன். இமெயில் ஆர் ஃபோன் கொடுத்துருக்கோம். நம்ம மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிற போகிறோம். பாஸ்வேர்ட் கேட்கும். நம்ம பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கலன்னா யூஸ் பாஸ்கின்னு சொல்லிட்டு லெஃப்டில் இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைனா ட்ரை அனதர் வேன்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ட்ரை அனதர் வேன்னு சொல்லி கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாஸ்கி வந்து ஷோ ஆகும். பாஸ்கி மற்ற லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி வந்து நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம் நம்ம கூகுள் அக்கௌண்ட்டில். இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. என்டர் யுவர் பாஸ்வேர்ட், ட்ரை அனதர் வே, யூஸ் யுவர் பாஸ்கி. இப்போ யூஸ் யுவர் பாஸ்கி கிளிக் கொடுத்துக்கிறணும். உங்கள்கிட்ட வந்து கேட்கும் ஃபோனில் வந்து லாக், நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு சைன்இன் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டு எந்த மொபைலில் இருக்கோ அதோடைய ஃபேஸு, ஸ்க்ரீன் லாக், ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் எது செட் பண்ணியிருக்கீங்களோ அது கேட்கும். அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்து கண்டினியூ கொடுத்துடணும். அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வரணும். இல்லாட்டி சில நேரங்கள் வந்து பாப்அப் வந்து டைம் அவுட் ஆகும். அப்போ இந்த சம்திங் வென்ட் ராங்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் ட்ரை அகைன் கொடுத்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம பாஸ்வேர்டு வந்து லாக் போட்டிருந்தோம் இல்லையா, ஸ்க்ரீன் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் இது கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் நீங்கள் உங்கள் டிவைஸில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை லாக்கை இது பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லும். ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுலையும் ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லும். உங்கள் மொபைல்லையுமே ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லும். நீங்கள் ஆன் பண்ணதும் உங்களுக்கு வந்து அப்படியே ஆன் ஸ்க்ரீனை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து கேட்குறது ஃபுல்லாக. அப்புறம் வந்து உங்களுக்கு QR கோட் வந்து வரும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஏற்கனவே உங்கள் அக்கௌண்ட் இருக்கிற உங்கள் டிவைஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம உள்ளக்கே வந்துடலாம். இது நம்ம ரிஜிஸ்டர் டிவைஸ் மொபைலில் வந்து பண்ணுற இன்புட் வந்து காமிக்குது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே மொபைலில் வந்து ரிஜிஸ்டர்டு கூகுள் அக்கௌண்ட் இருக்கிற மொபைல் டிவைஸில் வந்து அது நமக்கு பாப்அப் காமிக்குது. ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லியிருக்கு. நம்ம அலோவ் கொடுக்கணும் ஃபோன்லேயும். நம்ம ஸ்கேன் பண்ணதுக்கு வந்து காமிக்குது எத்தனை தடவை நம்ம பண்ணணுன்ட்டு. இப்போ ஓகே ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லிச்சு, பண்ணியாச்சு. நம்ம டேர்ன் ஆன் கொடுத்தாச்சு. அப்போ தான் நம்ம வந்து பண்ண முடியும் ஈஸியாக ஆக்சஸ் வந்து. அப்புறம் வந்து கனெக்டட் டிவைசஸ்ன்னு சொல்லி கேட்குது. நம்ம கனெக்டட் டிவைசஸ் கொடுத்துட்டு நம்ம சைன்இன் பண்ணோம்னா நம்மளுக்கு அங்கே வந்து உள்ளக்கே போயிடும். இதுக்கு அடுத்த ஆப்ஷனாக வந்து அந்த ஸ்க்ரீன் லாக், உங்கள் ஃபோன் டிவைஸோடைய ஸ்க்ரீன் லாக் வந்து கேட்கும். அதோட டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா தனி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.